ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன துளசி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி புலம்புற? ஏக்கா, அந்த மலைமாட்டுக்கு என் போட்டோ கிடைச்சிருச்சா? அதை எடுத்துக்கிட்டு அந்த மலைமாட்டு பையன் சின்னையா கிட்ட குடுக்கறதுக்காக புயல் மாதிரி வந்துட்டு இருக்கான். உன் போட்டோ எப்படி மருதமுத்துக்கு கிடைச்சது? அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குதுக்கா. சின்னையா மட்டும் என் போட்டோவை பார்த்தாங்கன்னா ஆளும் க்ளோஸ், ஆட்டமும் க்ளோஸ். இந்த பிரச்சனையை நாம எப்படிக்கா சமாளிக்க போறோம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க யோசனை பண்ணி ஏதாவது சொல்லுங்களேன். துளசி, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. சின்னையா கிட்ட மருதமுத்து போட்டோ கொடுக்க வரப்போ நீ பாத்திமாவா போ. போய் நான் சொல்ற மாதிரி செய். என்ன, ஓகேவா? ஓகேக்கா, இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி, பாய். ஐயோ, ஆஹா, துளசி போட்டோவை எடுத்துக்கிட்டு மருதமுத்து வந்துகிட்டு இருக்கேன்னு வேற சொல்லிட்டான். நாம இப்ப நம்ம ஈசுக்கு தெரியாம மருதமுத்து வேற பார்த்தாகணுமே. ஈசுக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆகிறத விட நம்மள முதல்ல பிரிச்சு மெஞ்சிருவா. எப்படி நம்ம ஈசுக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பி போறது? அபிமா, சின்னையா அந்த மலைமாட்டை பாக்குறதுக்கு எப்படியோ இப்படிதான் போய் ஆகணும். சின்னையா வெளியே கிளம்பி போனார்னா நான் ஃபாத்திமா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அவர் பின்னாடியே போறேன். நீ அத்தையோட ரூம்ல கதவு பூட்டிட்டு இரு. மருதண்ண சவாரி இருக்குன்னு என்ன போன் பண்ணி வர சொன்னாருன்னு சொல்லி நம்ம கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம். ஆகா ஆகா ஆகா, அழகு சுந்தரம், உனக்கு அப்படியே ஐடியா அறிவு மாதிரி கொட்டுது. வா, உடனே போயிருவோம். அதான் கரெக்ட். ஐயோ, வராக. ஆகா, அபி ஈசை உட்காந்துருக்காங்க. ஈசை எப்படியாவது சமாளிச்சு போகணுமே. அழகு சுந்தரம், போவோம். முடியும். ஈசை நீங்க தான் இருக்கியா? ஈசை, மருதனை கால் பண்ணாரு. ஏர்போர்ட் சவாரி இருக்கான். அதான் எப்படி சீக்கிரம் வர முடியுமா வாடான்னு சொன்னாரு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி, வரட்டுமா ஈசை? வர அப்படிமா? என்ன ஈசை? மருதமுத்தன்னு ஓனர் கூப்பிட்டாங்களா இல்ல அந்த மருதமுத்து கூப்பிட்டானா? ஆஹா, ஈசு இப்படி உறுதியா கேக்குறத பார்த்தா மருதமுத்து நமக்கு போன் பண்ணது ஈசுக்கு தெரிஞ்சுதான் கேக்குறாளோ. இப்ப கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ஈசு, என்ன ஈசு இப்படி கேக்குற? நீ என்ன நம்பவே மாட்டியா என்ன? இந்த விஷயத்துல நம்புற மாதிரி நீங்க நடந்துக்கலையே. என்ன நடந்துக்கல? அதான் நான் அந்த மருதமுத்து பையலுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் நீ இப்படி என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி அப்புறம் என் பொழப்பு தலப்பெல்லாம் பாக்குறது? நீயே சொல்லு, வேலைக்கு போக வேணாமா? இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா என்ன? இங்க பாரு ஈசு, என்னை நம்பு, அவ்வளவுதான். சரி, நான் உங்களை நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்தல. இந்த ஈஸ்வரி என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் ஈசு, நல்லா தெரியும். சரி, நான் இப்ப சவாரிக்கு போறேன். அபிமா, அக்காவை நல்லா பாத்துக்க, வந்துடுறேன். அபிமா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அழகு, ஈசு அந்த துளசி பிள்ளையை தேடிக்கிட்டு மருதமுத்து பயலோட நீங்க போகாதீங்கன்னு சொன்னாலேடா. அப்படி மீறி போனா வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லி மிரட்டினாலே.
இப்ப நீ அதையும் மீறி இந்த மருதமுத்து பையலுக்கு உதவி பண்ண போறியே, எதுக்குடா போற?